திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அவர் தான் உங்களை இயக்குவார். அவர் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் அது 6ஆம் வீட்டுல நீசமா இருக்காரு. இப்ப கன்னி ராசிக்கெல்லாம் உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கடன் வாங்கி செலவு பண்ணியே ஆகணும்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நெருக்கடி, ரெண்டாவது கணவன் மனைவி பிரச்சனைகள், இதெல்லாம் இப்ப கன்னியா ராசிக்கு நடந்துட்டு இருக்கணும். ஒரு வம்பு வழக்கு அதெல்லாம் கொஞ்சம் எகென்ஸ்ட் ஆனது, போன விஷயம் எல்லாம் மீண்டும் பழசெல்லாம் கிளறி ஒரு வம்பு வழக்கு கிளப்புறது, இதெல்லாம் கன்னிராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறோம். ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் நீங்களும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணனாலும் இப்படிதான் இருக்குது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்துல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நீங்களும் இப்ப இருப்பீங்க. ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா கன்னிராசிக்கு 17ஆம் தேதிக்கு மேல ராசி அதிபதி மாறுது. இங்க நீசமாகிறார், பாதகத்துல நீசமாகிறார். அவங்க இது 8ஆம் இடத்துக்கு வருது. சோ இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட கொஞ்சம் விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். பட் இந்த பிரஷர் இங்க இருக்காது. 8ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் சரியில்லை அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் 8ஆம் இடத்துல ஒதுங்கி இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமானதெல்லாம் இங்கதான் இருக்கு. பெரிய பணம், பெரிய சொத்து, விபரீத ராஜயோகங்கள், திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் 8ஆம் இடம் தான். தசாபுத்தி நல்லா இருந்தா திடீர் ஒரு பண வரவு, திடீர் லாபங்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் உண்டு. பட் தசாபுத்திகள் சரியில்லை, கொஞ்சம் ஜாதகம் கொஞ்சம் வீக்கா இருந்தால் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. சோ இங்க இருந்து நீசமாக இருந்து இந்த சனி செவ்வாயோட சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த புதன் இங்க வந்துருவார். அப்ப யாரோட சேர்றார் அப்படின்னா 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச சூரியனோட சேருகிறார். அப்ப உச்ச சூரியனோட சேரும்போது எந்த கிரகம் ஒரு உச்ச கிரகத்தோடையோ ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோடையோ சேரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை நமக்கு வெளிப்படும். இப்ப சூரியனுடைய பவர் கொஞ்சம் புதன் எடுத்துக்குவார். அப்ப புதன் யாருன்னா கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவர், நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர், பச்சோந்தி குணம் உண்டு இந்த புதனுக்கு. அப்ப சூரியனோட சேர்ந்தாருங்க 17ஆம் தேதிக்கு மேல. அப்ப கொஞ்சமாவது உங்களுக்கு நல்லதை செய்து. இப்ப சூரியன் ஒரு வளர்ச்சி, சூரியன் இயற்கை பாவியாக இருந்தாலும் கூட அவர் 12ஆம் அதிபதி. பட் அவருக்கு உண்டான குணம் வளர்ச்சி. அப்போ உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேல ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது. விரயங்கள் வந்தாலும் ஒரு சுப விரயங்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், ரொம்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, இதெல்லாமே உண்டு. கடைசிக்கு ஒரு தீர்த்த யாத்திரையாவது போயிட்டு வர்றதுக்கு உண்டான, ஒரு பெரிய கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பழமையான சூரியன்னா பழமையான சிவன் கோயில்னு பெயர். ஒரு பழமையான சிவன் கோயிலை தேடி போவீங்க இந்த மாசம். அது ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்துடும், அல்லது அதனுடைய தொடர்புகள் ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அதுக்கு உதவி பண்றது, அதுக்கு வந்து ஏதாவது கட்டுமான பணிக்கு உதவி பண்றது, அந்த பூஜைக்கு பணம் கொடுக்கறது, இது போல எல்லாமே இந்த மாசம் நடக்க போகுது கன்னிராசிக்காரர்கள். அடுத்தது பாருங்க, அவர் 10ஆம் அதிபதி ஆகி 8ஆம் வீட்டுல மறைகிறார். அப்ப 10 தொழில் ஸ்தானாதிபதி 8ல மறையும் போது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இந்த மாசம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது புதிய தொழில் தொடங்குறதோ இதெல்லாமே எதுவுமே இருக்க வேண்டாம். மேக்சிமம் சித்திரை மாசம் யாரும் தொடங்க மாட்டாங்க. சோ ஒரு சிலர் வந்து தொடங்குறாங்க. சோ இருந்தாலும் புதுசா எதுவுமே பண்ணாம இருக்கிறது. 10 தொழில் ஸ்தானாதிபதி மறையும் போது தொழில தொடங்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது 2 9ஆம் அதிபதி. 2 9ஆம் அதிபதியான சுக்கிரன் இந்த தன்னுடைய 6ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கே வராரு. என்னதான் வந்து ராசி அதிபதி உங்களால செயல்படுத்த முடியல, உங்களால வழி நடத்த முடியல, என்னால முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் கூட 9ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்க புண்ணியம் உங்களை காப்பாற்ற போகுது. தாய் தந்தையருடைய புண்ணியம் உங்களை வழி நடத்த போகுது. அப்பாவனுடைய உதவி ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும். இல்லைங்க எனக்கு அப்பா இல்லைங்க அப்படின்னா அப்பா வயதுடையவரோ, அப்பா தோற்றமுடையவரோ, அல்லது ஏதாவது ஒரு நல்ல குருமார்கள், 9ஆம் இடங்கிறது குரு,
சோ ஏதாவது ஒரு குருமார்கள் மூலமாகவாது உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது இந்த மாசம். உயர்கல்வி படிக்கிறது, வெளிநாடு பயணங்கள் போன்றது சப்போர்ட் பண்றது, நின்றுட்டு இருக்கிற வேலை எல்லாமே தடையில்லாம நடக்கிறது, கொஞ்சம் சுகபோக வாழ்க்கையா இருக்கிறது. அவர் 2ஆம் அதிபதியும் ஆகிறாரு இல்லைங்களா? அப்ப தொழில் வளர்ச்சி, வருமானத்தை கொடுக்கறது, மணி ஃப்ளோ ஆகிறது, இதெல்லாம் உண்டு. இனிமையான பேச்சு, இதெல்லாமே இந்த மாசம் கண்டிப்பா நடக்க போகுது. மற்றவர்களை புண்படுத்தாத ஒரு காயப்படுத்தாத ஒரு பேச்சுக்கள் பேசுறது, குடும்பத்துல எவ்வளவுதான் கண்டசரி வர குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக கன்னியா ராசிக்கு இந்த மாதம் நடக்கும். அடுத்தது பாருங்க, செவ்வாய். செவ்வாய் யார்? உங்களுக்கு 3 8 கூடையவர் இல்லையா? இந்த செவ்வாய் வந்து இப்போ 7ஆம் வீட்டுல இருக்காரு. இங்கதான் ஃபுல்லா இருக்க போறார். சோ கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் வெளியே போக்குவரத்து, அதாவது புதிய நபர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை அவங்க கிட்ட அந்த விஷயம் பேசலாமா, ஒரு ஒரு செயல்கள் செய்யலாமா அப்படிங்கிற கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3ஆம் அதிபதி 6ல போய் மறையுது, 7ல போய் மறையுது, பாதகத்துல போய் மறையுது, கெடுது அப்படிங்கிறத எடுத்துக்க கூடாது. ஏன்னா 3ங்கிறது ஒரு முயற்சி ஸ்தானம். இப்போ முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியோட போகும்போது கொஞ்சம் உங்களுடைய முயற்சியில ஒரு போராட்டம் இருக்கும். கடினமா உழைத்து அந்த விஷயத்த செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சோ அதனால அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இதை செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. சோ ஒரே ஒரு விஷயம் தான், கன்னிக்கு இந்த மாசம் நம்ம ரொம்ப உள்ளெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. அது சொன்னாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாசம் கொஞ்சம் ஒரு 50% தான் யோகம். ஒரு 50% பாத்தீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க, அல்லது செய்யாமையே விட்டுறது நல்லதுதான். செய்யாம விட்டீங்கன்னா கூட லாஸ் கிடையாது. செஞ்சு லாஸ் ஆகுறது, செய்யாம விட்டுறது லாஸ் கிடையாது. சோ ஏதாவது ஒரு கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, இதெல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த மாசம். கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கு. பட் பண வரவு ஏதோ ஒண்ணு வந்துடும். தொழிலே ஓடலினாலும் உங்களுக்கு தேவையான பணம், உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம், இதெல்லாம் இந்த மாசம் சுக்கிரனால உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிரன் நல்லா இருக்காரு இந்த மாசம். சுக்கிரனை வச்சு மூவ் பண்ணலாம். இப்ப பெருமாள் சன்னதி, சிவன் சன்னதிக்கு எல்லாம் போய் தாயார் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, அம்பாள் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் உங்க கிரகத்தினால வரக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையதுக்குண்டான அதிக வாய்ப்புகளும் இந்த மாசம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எது யோகம் எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும். இப்ப இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு, நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.